நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய அளவில் பதற்றம் நிலவியது. கடந்த காலங்களைப் போல தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு இந்தியா அமைதியாகிவிடும் என பாகிஸ்தான் நினைத்தது. ஆனால் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த முறை தக்க பாடம் கொடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக இருந்தது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்து பாகிஸ்தான் அடிமடியில் கை வைத்தது. தாக்குதல் என்றால் கூட ஒரு சில மாதங்களில் மீண்டு விடலாம். ஆனால் நதிநீர் ஒப்பந்தம் ரத்தானதால் பாகிஸ்தான் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது. ஏனென்றால் சிந்து நதி கட்டமைப்பில் உள்ள ஆறுகளை நம்பித்தான் பாகிஸ்தானின் முக்கால்வாசி மக்கள் உள்ளனர். சிந்து நதி கட்டமைப்பில் சிந்து, ஜீலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ் ஆகிய 6 நதிகள் உள்ளன. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போதே சிந்து நதிநீர் பிரச்சினை எழுந்தது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே தற்காலிக ஒப்பந்தம் கையெழுத்தானது. 1948 மார்ச் 31 ஒப்பந்தம் காலாவதியானது. அதன்பின் இந்தியாவிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. இதனால் பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த விவசாயமும் பாதிக்கப்பட்டது. 17 லட்சம் ஏக்கர் வேளாண் சாகுபடி நாசமானது. இதன் பிறகு உலக வங்கியின் சமரசத்தின் பேரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சுமார் 10 ஆண்டுகள் நீண்ட பேச்சுவார்த்தை நடந்தது. 1960 செப்டம்பர் 19 இரு நாடுகளிடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போதைய இந்திய பிரதமர் நேரு, அன்றைய பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இப்போது சிந்து நதி கட்டமைப்பில் உள்ள 6 நதிகளின் தண்ணீரில் 47% பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது. இந்தியா 39%, சீனா 8%, ஆப்கானிஸ்தான் 6% தண்ணீரை பயன்படுத்துகின்றன. இந்தியா பாகிஸ்தான் இடையே 3 போர்கள் நடைபெற்ற போதும் கூட பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தப்படி பியாஸ், ரவி மற்றும் சட்லஜ் நதிகளின் நீரை கட்டுப்படுத்துகிறது. சிந்து, செனாப் மற்றும் ஜீலன் நதிநீர் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள நதிகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஒரு பகுதியை இந்தியா தனது சொந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம் என ஒப்பந்தம் சொல்கிறது. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் ரம்பானா மாவட்டத்தின் சிந்து கிராமத்தில் செனாப் நதியில் 1856 மெகாவாட் சாவல்கோட் நீர்மின் திட்டத்துக்கு மத்திய அரசு டெண்டர் விடுத்துள்ளது. தேசிய நீர்மின் கழகம் இந்த திட்டத்துக்கான டெண்டரை ஆன்லைனில் செப்டம்பர் 10 சமர்ப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. செனாப் நதியில் நீர்மின் திட்டம் தயாரிப்பது தொடர்பாக 1960 முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் எதிர்ப்பு மற்றும் சில பிரச்சினைகள் காரணமாக இது செயல்படுத்தப்படவில்லை. தற்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்த மெகா திட்டத்திற்கு 22,704 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர ஜம்மு காஷ்மீரில் மேலும் 5 நீர்மின் நிலைய திட்டங்களை விரைவாக முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் சிந்து நதி கட்டமைப்பிலிருந்து தண்ணீர் கிடைக்காமல் பாகிஸ்தான் வறட்சியில் சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.